எந்த வெட்டிங்கில் இருந்து கணக்க டீலிங் போய் அரேஞ்ச் மேரேஜ் சரியா பயங்கர டீலிங் போயிருந்துருக்கு போலடாக்கு. முதலாவது வெட்டிங் டேயில் வந்து அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவா கன நேரம் எடுத்து திரும்ப வர்றாரு. ஓகே அதை விடுவோம். கல்யாணம் கட்டினில் இருந்து வந்து ஷீ இஸ் பீன் ட்ரைங் டு மேக் மீ ஃபைட் வித் அதர் பாய்ஸ் over her. But that's not gonna work. Because I'm not English culture, I'm not white culture, I will start fighting over girls, yeah. அப்போ இப்போ வந்து காய்க்கிறே இல்லை. இப்போ வந்து ஒரு 4-5 வருஷமாக நான் காய்க்கிறேன் இல்லை அவட. அவ என்ன ஏரியாண்டா நடுவில் சொல்லுவேன் முக்கியர் கோவியர் ஏரியா கோண்டாவில் அதான் சரியா. அப்போ கணக்க பெரிய பிஸ்னஸ் டீலிங்கள் போய் கொண்டு இருந்தா போலடா. ஓகேன்னு போட்டு இப்போ 2 வருஷத்துக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்ன வந்து இங்கே இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நான் ஈஸ்டாம் போனேன். ஓகே அம்மாண்ட வீட்டை அவடையும் காய்க்கிறதில்ல. நான் இப்போ அவன்ட வீட்டை போய் இவன் வந்து அந்த நடுவில் என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயினோம். இது அது சொன்னால் வாஷிங்டன் சர்ச்சுக்கு போகணும். ஓகே வாஷிங்டன் சர்ச்சுக்கு போ. ஓகே நான் சொன்னேன் ஐ டோன்ட் வாண்ட் டு கம். இது கம் மை பிரதர். ஓகே அந்த போட்டு போனேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஓகே அந்த போயிட்டு திரும்ப வந்து ஓகே ஏதோ லிக்விட் இல்லை முதல் வந்து என்ன வந்து ஒரு முஸ்லீம் ப்ரீச்சர்கிட்ட போனேன் ஏரியா. அவனுக்கு வந்து விளங்கிட்டுது என்ன நடக்குமெண்டு என்னோட டிஸ்டர்ப் பண்ணான். அவன் சொன்னான் ஆனால் ஏதோ அட்வைஸ் ஏதோ கொடுத்தவன்னு நினைக்கிறேன் யாருக்கும். அப்போ முஸ்லீம் ப்ரீச்சருக்கு இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கூட்டிகிட்டு போனது அங்கே வாஷிங்டன் சர்ச்சுக்கு சரியா. அது வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே முதல் ஒரு காய்ச்சி தான் போகும்போது அது 3 வருஷத்துக்கு முன்னே நினைக்கிறேன். இப்போ 2வது வருஷம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரீலங்கா போனோம். ஓகே வா போயிட்டு வருவோம் கோயில். அப்போ அவர் கோயில் அதுக்கு பக்கத்தில் வந்து என்னடா எனக்கு விசர் தானே அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லேடி ப்ரீச்சர் மாதிரி சரியா. லேடி ப்ரீச்சர் மாதிரி அவ சொல்கிறா நீ முஸ்லீம் போட்டியோட நீ அது இதுன்னு சொல்லி கொண்டு இருந்தான். ஓகேன்னு கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவ சொன்னா வந்து எனக்கு வந்து ஒரு தடவை சொல்லல எனக்கு தெரியும். ஓகே ஓகே பேருந்து சொன்னா வந்து நீ கல்யாணம் கட்டின போட்டு உண்ட நகை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டால் இனி வந்து காய்க்க மாட்டாள். ஓகே ஓகே அவன் வந்து என்ன சாத்திரம் எதை சொல்கிறா பார்த்து சாத்திரம் சொல்கிறா சரியா. ஏன்னா எனக்கு விசர் தானே என்னை பார்த்தா சாமியார் மாதிரி இல்லை. அவன் ஜாதி என்ன ஜாதி என்ன அவன் வந்து எனக்கு வந்து ப்ரீச்சிங் பண்ணுறான். விடுவேன். அவன் கலர் என்ன அவன் ஸ்கின் கலர் என்ன ஃபாக்கினால் ஸ்கின் கலர் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் என்னோட இப்படி சொரைக்காதல் காயக்கூடாது சரியா. அப்போ கோயில் பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் கிடந்த அதுக்கெல்லாம் கிடந்த சரியா. அப்போ நான் எனக்கு வந்து பேங்கில் காசு வந்துட்டு பே பண்ணிட்டாங்க காசு பே பண்ண. அப்போ நான் அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் நடந்த ஒரு கேஷ் பாயிண்ட்டுக்கு போனேன் நான் காசு எடுக்கிறதுக்கு சரியா. இங்கேத்தையும் பேங்க் கார்டு தான் கேஷ் எடுத்துட்டு அப்படியே சாவச்சேரிக்கு ஆட்டோவை பிடிச்சிட்டு போனேன். அது வந்து அந்த என்ன ஏரியான்னு மறந்து போனேன். அந்த ஏரியாவில் இருந்து அவ்வளோ தூரம் நடந்து போனான். லிஃப்ட் கொடுத்த ஒரு ஆள் வந்து என்ன ஒரு மோட்டர் சைக்கிள் காரன் வந்து சொன்னான் அங்கால போலீஸ் நிற்கிது ஹெல்மெட் போடாடி பிரச்சனை ஓகேன்னு போட்டு நான் ரங்கிட்டு நான் நடந்து போகிறேன்னு சொல்லி போட்டு நான் நடந்து போய் கேஷ் மிஷின்கிட்ட போய் கேஷை எடுத்துட்டு
அதில் இருந்து ஆட்டோ பிடிச்சி என்னோட அங்கே அந்த ஒரு ஒரு கொஞ்சம் சென்ட்ரல் ஏரியா மாதிரி அங்கே இருந்து சாவச்சேரிக்கு ஆட்டோ பிடிச்சி போனேன். ஆல்கோஹால் அங்கே தான் விற்கிறதுண்டு. அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போனேன். வேண்டிட்டு திருப்ப வந்து நான் அங்கால ஒரு ரோட்டு மாதிரி கிடந்தேன். அதில் போயிட்டு கொஞ்சம் அடித்து போட்டு நான் திருப்ப கோயில் அங்கால விடாக்கு இங்கால வீடு வேண்ட அந்த பனைக்கு ஆகிட்டேன். எனக்கு வெறியண்டு நான் வந்து வேறு ஒன்று செய்கிறேன் நான். சரியா, அது வந்து கரநாள செய்ய இல்லை. அது ஆத்த சாமான் ப்ரீச்சிங்கில் எல்லாரும் காட்டி கொடுக்கல. அது விளங்க என்ன செய்கிறதுன்னு அது வந்து எனக்கு செய்ய பிடிக்காது. ஏனென்று எனக்கு தெரியுமே அது செய்ய பிடிக்காது. அது வந்து பயங்கர டேஞ்சரஸான சாமான் தான் செய்கிறேன். சரியா, ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எப்படி செய்கிறதுன்னு. ஏன் நான் சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு? அப்போ பேருந்து வேற பிடிச்சி பேருந்து எங்கேயோ வேறு ஒரு வீட்டை போய் நின்றா. சரியா, நான் தண்ணி அடிச்சு நிற்கிறேன். நான் தண்ணி அடித்து நிற்கிறேன். நான் ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிப்பேன். சரியா, நான் சாவச்சேரியில் போய் ஒரு போத்தில் பண்ணிட்டு வருவேன். அப்போ எங்கிட்ட அம்மாக்காரி நிற்பா வீட்டை. சரியா, ஏண்டா குடிக்கிறான் குறுக்கால போவானே இது அது இது வெக்கேஷன் வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் நான் குடிக்கிறோம். உங்களுக்கு என்ன நான் வந்து வேண்ட தொல்லை இதாண்ட போட்டு நான் வந்து அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அப்படி அந்த போனோன்னா அந்த மீசாலையில் அங்கால ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த A9 ரோடோட சேர்த்து அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சீட் மாதிரி ஒரு சிமெண்ட் போட்டுருக்கு. அதில் போயிட்டு நான் மிக்ஸ் பண்ணி அடித்து கொண்டு வந்துட்டு வீட்டை வந்துட்டு மிச்சம் கிடாக்கும். அது நைட்டாக போயிடும். சரியா, ஏடியாகி கொஞ்சம் டார்க் ஆகிடும். இல்லை அப்போ அங்கே போய் வீட்டை போய் அடிக்கோ குறுக்கால போவானே நீ நாசமாக போகிறா ஏன்டா தண்ணி அடிக்கிறா. பேருந்து வந்து எனக்கு ஒரு மாமன்காரன் இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அது ஓல்டு ஏஜ் அவற்ற வீடு தானே அது. சரியா, அவர் வேற நல்ல மாதிரி நடிக்க தொடங்கிடுவா. ஓ அவள் எங்கள்ட அம்மாக்காரி நட்டிப்பண்டா நட்டிப்பில் நம்பர் 1. அப்போ பயங்கர பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறதா நினைக்கிறேன். என்னன்றா தெரியல. என் அண்ணங்காரன் லோயர் தானே, லோயர் அவர் வந்து லோயர், இனி வந்து ஜட்ஜாக போகிறார். அவர் வந்து ஜட்ஜாக போகிறார். அவர்கிட்ட கிரிமினல் எப்படி நீங்கள் வந்து லோ டோச் பண்ணுறது வேறு வந்து அந்த கிரைம் செஞ்சுட்டு இப்போ எப்படி எவிடன்ஸ் கொடுக்குற அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லி தருவார் நினைக்கிறேன்னு நீங்கள் கேட்டு பாருங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கிலீஷ் ஜட்ஜண்டா மதிப்பில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு காட்டணும் என்ன மதிப்பெண்ணேன்னு. சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ண டச் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும். என்ன என்னடா நாங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் இதில் இருந்து லைக் எம்பையர் பிரிட்டிஷ் எம்பையரில் இருந்து எங்களோட கொடுமை செஞ்சு நாங்கள் வந்து யூகேல வந்து கிரைம் செய்வோம், எவிடன்ஸ் கொடுப்போம், கெட் அவுட் ஆஃப் த ஜெயில். இதான் எனக்கு ஐ டோன்ட் கேர். சரியா, அவர் என் அண்ணங்காரன் சொல்கிறார் அது வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண தேவையில்லையா, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண தேவையில்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வருமாம் கணக்கு காய் காட்டி. என்ன பேப்பர் ஒர்க் என்ன சுண்ணியில் எழுதியிருக்கியா புண்டியா அன்றைக்கி?